இளமதி துணிமணி எல்லாம் கடையில மடிச்சு வச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்ப இளமதியோட அப்பா கேக்குறாங்க, எப்பயும் பரமன் மேல ஏமா கோவமா இருக்க? இளமதி சொல்றாங்க, அப்பா அதான் அவன் சொல்ற பேச்செல்லாம் கேக்குறேன்னு சொல்லிட்டேன்லப்பா, இன்னமும் ஏன்பா என்னைய டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருக்கான் அந்த பரமன். பரமன் ஆட்டோல வந்து இறங்குறாரு, ஒரு போர்டை கொண்டுட்டு வர்றாரு. இளமதியோட அப்பா இது என்னன்னு கேக்குறாங்க பரமன் கிட்ட. பரமன் சொல்றாரு, நாளையில இருந்து இந்த போர்டுல போட்டிருக்க மாதிரி 70% தள்ளுபடின்னு போட போறேன். பரமன் சொன்னத கேட்டுக்கிட்டு இருந்த இளமதி பரமன் கிட்ட கேக்குறாங்க, உனக்கு யார் இந்த உரிமையை கொடுத்தது? பரமன் சொல்றாரு, அடுத்த 3 நாளைக்கு இந்த கடைக்கு நான் தான் ஓனர். இளமதி கேக்குறாங்க, யாரு கடைக்கு யாரு தள்ளுபடி விற்பனை போடுறது? பரமன் சொல்றாரு, என் கடைக்கு நான் தள்ளுபடி போடுறேன், யாருகிட்ட நான் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போர்ட கடைக்குள்ள எடுத்துட்டு போறாரு பரமன். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் கடைக்கு வெளியே எடுத்துட்டு வந்து வைக்கிறாரு பரமன். பரமன் இளமதியோட அப்பா கூட சேர்ந்து கடையில உள்ள வேலையெல்லாம் செய்யறாரு. அப்ப இளமதி கிட்ட சொல்றாரு பரமன், இந்த கடையில வரலாறு காணாத விற்பனை இன்னைக்கு நடக்க போகுது, அத நீ பார்க்கதான் போற இளமதி. இளமதி சொல்றாங்க, பரமா முதல்ல கூட்டம் வரட்டும் அப்புறம் பாப்போம். இளமதி, இந்த பரமன் சொன்னதுதான் நடக்கும் சொல்லிட்டு ஆட்டோவை எடுத்துட்டு பரமன் போயிடுறாரு. இளமதி கோவத்தோட கடையில நின்னுகிட்டு இருக்காங்க. நாளை சந்திப்போம்.